Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் அண்ட் சென்னை இது மாதிரி டாப் காலேஜஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஓகேங்களா, இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. ஓகேங்களா, 2024ஓட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 2024ல 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரும். அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2024ல ஒவ்வொரு காலேஜிலும் என்ன கட் ஆஃப்ல என்ன கம்யூனிட்டியில வந்து சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம டேட்டா அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இன்ஜினியரிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அட்மிஷன் ப்ராசஸ் இன்ஜினியரிங் எப்படி நடக்க போகுது, ஒவ்வொரு கவுன்சிலிங் ப்ராசஸ்லயும் எது மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம மூவ் பண்ண போறோம், அண்ட் தென் பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றதுல இருந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 3806. ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓப்பன் கேட்டகரியில 153.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 2024 பொறுத்த வரைக்கும் இதுதான் கட் ஆஃப். பிசில பாத்தீங்கன்னா 117லயும், பிசிஎம் 145.5, எம்பிசில பாத்தீங்கன்னா 129லயும், எஸ்சில பாத்தீங்கன்னா 99.5, எஸ்சிஏ 92.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகல. சீட்ஸ் வந்து இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது 2024ஓட கட் ஆஃப், அஃபீஷியல் கட் ஆஃப்னு சொல்லலாம். சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 136.5 கட் ஆஃப்லயும், பிசில பாத்தீங்கன்னா 105, சிஎம் பாத்தீங்க அப்படின்னா 121.5லயும், எம்பிசி 121.5 ஆல்சோ, அண்ட் தென் எஸ்சி பாத்தீங்கன்னா 98.5 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்ததா சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வரலாம், முக்கியமான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஓப்பன் கேட்டகரியில 151 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது கடைசி எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 151 எடுத்திருக்காங்கன்னா இந்த காலேஜ்ல ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 30 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 30 சீட்ல லாஸ்ட் எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் தான் 151. அப்படின்னா இதுக்கு முன்னாடி 160, 170, 180 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. பிசி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா 130 கட் ஆஃப்லயும், அண்ட் பிசிஎம் 132, எம்பிசி 129.5, எஸ்சி 112.5, அண்ட் எஸ்சிஏ பாத்தீங்க அப்படின்னா 109.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது இசி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரியில 140 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்ததாக பிசில 113, பிசிஎம் 129, எம்பிசி 121.5, அண்ட் எஸ்சி பாத்தீங்கன்னா 102லயும், எஸ்சிஏ 90.5 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. இதுல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்காங்க. இது வந்து ஓப்பன் கேட்டகரி, பிசி கேட்டகரி, பிசிஎம், அண்ட் தென் எம்பிசி, எஸ்சி, ஓகேங்களா, எஸ்சிஏ என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்க பாத்துக்கலாம். ஐடி பாத்துக்கலாங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓப்பன் கேட்டகரியில 154.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிசில 117, பிசிஎம் 141.5, எம்பிசி 140, எஸ்சி 115.5, எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 110 கட் ஆஃப்ல வந்து இஜிஎஸ் பிள்ளைல க்ளோஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும். ஓகேங்களா, இதுதான் இந்த 2024ஓட இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜோட கட் ஆஃப்னு சொல்லாங்க. ஓகேங்களா, ஃபர்தரா நீங்க வேற எந்த காலேஜ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த காலேஜோட 2024ஓட கட் ஆஃப் பத்தி நம்ம பேசலாம். அண்ட் கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, நாமக்கல் இது மாதிரியான ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸோட கட் ஆஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கோம். அண்ட் தென் அதையும் நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் எங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.